ஹலோ காய்ஸ், நான் உங்கள் ப்ளூ பியூட்டி. சாரி, ரொம்ப நாளாக வீடியோ போடல. இப்போ உங்களுக்காக ஒரு சூப்பரான மிஸ்ட்ரியான ரியல் லைஃப் ஸ்டோரி கொண்டு வந்திருக்கேன். ஜப்பான் நாட்டில் 100 வருஷமாக ஒரு பழைய பொம்மை, அந்த பொம்மைக்குள்ளே ஒரு சின்ன பொண்ணோட ஆவி இருக்குன்னு நிறைய பேர் பேசுகிறாங்க. யார் அந்த பொண்ணு, அந்த பொம்மைக்கும் இந்த பொண்ணுக்கும் என்ன சம்மந்தம்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். 1980 சுசுக்கின்னு ஒரு 18 வயசு பையன் வெளியூருக்கு போயிட்டு திரும்பி வரும்போது அவளோட தங்கச்சிக்கு 3 வயசாகுது. அவளோட நேம் தான் ஒகிகோ. அவள் விளையாடுறதுக்காக ஒரு பொம்மை வாங்கி கொடுக்குறான். ஒகிகோக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அந்த பொம்மைக்கு குட்டி முடி தான். ஜப்பானோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் போட்டிருக்கு. இது ஒகிகோக்கு ரொம்ப பிடிச்சிருந்தனால அப்பத்துலேருந்து அவள் எங்கே போனாலும் அந்த பொம்மையை கூட கூட்டிகிட்டு தான் போவா. அந்த பொம்மையை அவள் ஃப்ரெண்டு மாதிரி பார்த்தா. அவள் சாப்பிடும்போது தூங்கும்போதுன்னு எல்லா டைமும் அவள் கூட தான் இருக்கும். கொஞ்ச நாளாக ஒகிகோக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது. அவளோட உடம்பு ரொம்ப மோசமானதுனால அவள் இறந்து போயிடுறா. அப்புறம் ஒகிகோவோட பேரண்ட்ஸ், அவளோட அண்ணா எல்லாரும் அந்த பொம்மையை அவளோட ஞாபகார்த்தமாக வச்சுக்கிறாங்க. அதுக்கு ஒகிகோன்னே பேர் வைக்கிறாங்க. அந்த ஒகிகோ மாதிரியே கவனிச்சுக்கிட்டாங்க. இந்த மாதிரி அதை டெய்லியும் பண்ணுறதுனால அந்த பொம்மைக்கு முடி வளர்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அந்த பொம்மையை வாங்கும்போது ரொம்ப குட்டியாக தான் முடி இருந்திருக்கும். ஆனால் இப்போது அதுக்கு ரொம்ப பெரிய முடியாக இருக்குது. இதை வச்சு அவங்க ஃபேமிலி எல்லாரும் ஒகிகோ தான் இதில் வாழ்கிறான்னு சொல்கிறாங்க. இதில் தான் ஒகிகோவோட ஆவி நம்ம கூட வாழ்ந்து வருதுன்னு சொல்கிறாங்க. இது வெளியே இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சு அந்த பொம்மையோட முடியை கட் பண்ணி சர்ச் பண்ணும்போது தான் தெரியுது இது பொம்மையோட முடியே இல்லை, மனுஷங்களோட முடி தான் தெரியுது. இது எப்படி நடக்கும், பொம்மைக்கு எப்படி முடி வளரும்னு இன்னுமே ஒரு மிஸ்ட்ரியாக தான் போயிட்டு இருக்கு. இன்னுமே அந்த பொம்மைக்கு முடி வளர்ந்துட்டே தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது உண்மையாக இருக்குமா இல்லை சும்மா சொல்கிறாங்களா? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட பார்க்கலாம். ஓகே, பாய்.